சத்தியம் பண்ணக்கூடாது. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லக் கடவீர்கள். சத்தியம் பண்ணுவது பாவம். சத்தியம் பண்ணுகிற பாவத்திற்கு விரோதமாக யாக்கோபு எச்சரித்து சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்லிவிட்டு அதை உறுதி பண்ணுவதற்கு சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஒரு சிலர் தங்கள் மனதில் தோன்றிய இதையெல்லாம் சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணுவார்கள். யூதர் மத்தியிலே சத்தியம் பண்ணுகிற பழக்கம் அதிகமாய் காணப்பட்டது. விசுவாசிகளில் சிலரும் சத்தியம் பண்ணுகிற பாவத்தை செய்தார்கள். சத்தியம் பண்ணுவது பாவம் என்பது கூட அநேகருக்கு தெரியவில்லை. ஒரு சிலர் தங்களுடைய பேச்சுக்களை உறுதி பண்ணுவதற்காக தேவன் பேரிலே சத்தியம் பண்ணுகிறார்கள். இப்படி சத்தியம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் தூஷிக்கிறார்கள். ஒரு சிலர் சத்தியம் பண்ணுவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். எதை சொன்னாலும் அதை சத்தியமாக சொல்லுவதாக சொல்லுவார்கள். சத்தியம் பண்ணுவது இவர்களுக்கு சுபாவ பழக்கமாக மாறிவிடும். இவர்கள் பொய் சொன்னாலும் அதையும் சத்தியம் பண்ணி உறுதி பண்ண விரும்புவார்கள். வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணுவார்கள். இவை தவிர தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ வேறு எந்த ஆணையினாலோ சத்தியம் பண்ணக்கூடாது. நம்முடைய வார்த்தையில் உண்மையும் உறுதியும் இருக்க வேண்டும். தெளிந்த சிந்தனையோடு பேச வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான பயபக்தியோடு பேச வேண்டும். யூதர்கள் தேவன் பேரில் சத்தியம் பண்ண மாட்டார்கள். அது பாவம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் அவர்கள் தேவன் பேரில் சத்தியம் பண்ணுவதற்கு பதிலாக வானத்தின் பேரிலோ அல்லது பூமியின் பேரிலோ சத்தியம் பண்ணுவார்கள். சிருஷ்டிகரின் பேரில் சத்தியம் பண்ணுவதற்கு பதிலாக சிருஷ்டிகளின் பேரில் சத்தியம் பண்ணுவார்கள். இப்படி சத்தியம் பண்ணுவதனால் தங்களுக்கு ஒரு பாவமும் வராது என்பது இவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இவர்களோ சிருஷ்டிகளின் பேரில் சத்தியம் பண்ணுவதனால் சிருஷ்டிகளை சிருஷ்டிகருக்கு ஒப்பாக்குகிறார்கள். அதே வேளையில் சிருஷ்டிகரின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் சிருஷ்டிகரை சிருஷ்டிகளுக்கு ஒப்பாக்குகிறார்கள். தேவனுடைய நாமத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் தூஷிக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தையில் உண்மையும் உறுதியும் இருக்க வேண்டும். தெளிந்த சிந்தனையோடும் பூரண நிச்சயத்தோடும் பேச வேண்டும். வார்த்தையில் தயக்கமும் சந்தேகமும் இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவர்களாக பேசக்கூடாது. இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வார்த்தைகளில் தடுமாறுவார்கள். தங்களுடைய வார்த்தைகளில் இவர்களுக்கே நிச்சயம் இருக்காது. ஆனாலும் தங்கள் வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்காக எதன் பேரிலாவது சத்தியம் பண்ணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொய்யை மெய் என்பார்கள், மெய்யை பொய் என்பார்கள். இவர்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். இவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையிலாவது நாம் சத்தியம் பண்ணக்கூடாது. யூதரும் அரபியரும் சத்தியம் பண்ணுவதில் வல்லவர்கள். அவர்கள் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் எருசலேமின் பேரிலும் தேவாலயத்தின் பேரிலும் பலிபீடத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுவார்கள். சாதாரண காரியத்தை கூறும்போது கூட அதை சத்தியம் பண்ணி உறுதி பண்ணுவார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்மார்க்கமான பழக்கம் இருந்ததினால்தான் யாக்கோபு இந்த வசனத்தில் சத்தியம் பண்ணாதிருங்கள் என்று அறிவுரை கூறுகிறார். சத்தியம் பண்ணுகிறவர்கள் தங்கள் வாயினால் சத்தியம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ அவர்கள் சத்தியம் பண்ணிய வார்த்தைக்கு வெகு தூரத்தில் உள்ளது. சத்தியத்தை மாய்மாலமாகவும் கபடமாகவும் செய்கிறார்கள்.